நான் விடுங்க நான் பார்த்தேன் ஏங்கண்ணா அண்ணா 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 பேசிக் கொண்டிருக்கும் போதே வீடியோ எடுத்த பெண்ணை திடீரென கீழே தள்ளி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தும் நபர் ஒருவரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். கோவை துடியலூர் அருகே உருமாண்டம்பாளையம் சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரம்யா. இவர் வீட்டில் வடகம் தயார் செய்து அங்குள்ள கடைகளில் விற்பனை செய்து வருகிறார். அதே பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலைகள் அங்கு தோண்டப்பட்டுள்ளன. ஒரு சில இடங்களில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று அந்த வழியாக கேஸ் ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஒன்று வந்துள்ளது. அப்போது தனது வீட்டின் முன்பு இருந்த இருசக்கர வாகனத்தை நகர்த்தி வேறு இடத்தில் வைக்கும்படி பக்கத்து வீட்டில் வசிக்கும் சுந்தர்ராஜன் என்பவரிடம் கூறியுள்ளார் ரம்யா. அப்போது ரம்யாவுக்கும் சுந்தர்ராஜனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுப்பான சுந்தர்ராஜன் தகாத வார்த்தைகளில் பேசவே தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் ரம்யா. இதனால் ஆவேசமடைந்த சுந்தர்ராஜன் ரம்யாவை இழுத்து நடுரோட்டில் தள்ளி காலால் எட்டி உதைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். No.